வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் CMD லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வாக் த்ரூ தான். ஒரு சின்ன நேரோவான பிளாட்டில் தான் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம், 20x60 பிளாட்டு. இதில் டிசைன் பண்ணும்போது அந்த வீட்டில் எவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் கொண்டு வர முடியும், கஸ்டமர்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அதை நாங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே எங்கள் டிசைன் டீம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2060 கார்னர் பிளாட்டு. ஸோ இதில் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு 950 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK G+1 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளாட் கண்டிஷன் பார்த்தா இது வந்து ஒரு லீனியரான பிளாட்டு. இதுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வந்து 20 ஃபீட் தான் இருக்குது. ஸோ இதனால் நம்ம ஈவனாக 4 சைடு வந்து செட் பேக் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்தா ஒரு 4 ஃபீட் செட் பேக் கொடுத்துருக்கோம். அண்ட் ரோட் ஃபேஸிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஃபீட் செட் பேக் கொடுத்துருக்கோம். அண்ட் அதர் சைடில் வந்து நம்ம செட் பேக் ப்ரொவைட் பண்ணல. ஸோ இந்த 2060 பிளாட்டில் நம்ம பில்டப் ஏரியா பார்த்தோன்னா வித் வைஸில் ஒரு 18 ஃபீட்டும் லென்த் வைஸில் வந்து ஒரு 53 ஃபீட்டும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 954 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் ஏரியா வருது. ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா மெயின் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். அண்ட் என்ட்ரி ஆனவொடனே ஒரு லிவிங் கம் டைனிங் ப்ரொவைட் பண்ணி அதோட அட்டாச்சாக ஒரு ஓப்பன் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து அதோட அட்டாச்சாக ஒரு வாக்கின் வாட்ரோபும் ஒரு டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஃப்ளோர் பிளான் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம்னா 2 எட்ஜஸ்லையும் பெட்ரூம் கொடுத்து அது 2 இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் வந்து ஒரு லாஞ்ச் ஏரியா வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் வென்டிலேஷனையும் ஏர் சர்க்குலேஷனையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம 2 பெட்ரூமுக்குமே செப்பரேட்டாக 4 ஃபீட்டில் பால்கனி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வந்து லாஞ்ச் ஏரியாவை கொஞ்சம் பிரைட்டாக நேச்சுரல் லைட் வர மாதிரி இருக்கணுன்ற மாதிரி கேட்டதுனால நம்ம அங்கே வந்து ஒரு OTS வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃப்ளோர் பிளானோட 3D வாக் த்ரூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்டன் டச்சஸ் அங்கங்கே எலிவேஷனில் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து உட்டன் கிளாடிங்ஸை வந்து எலிவேஷன்லையும் கேட்லையும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் வீட்டோட காம்பவுண்ட் வால் கொஞ்சம் யூனிக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஹேங்கிங் பீம் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் பால்கனியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் பேரபெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லிண்டல் பீம்லேருந்து ஒரு ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்து அண்ட் அதை வந்து நம்ம பால்கனியோட கனெக்ட் பண்ணுறதுக்காக GI பைப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எலிவேஷனுக்கு ஒரு மெட்டாலிக் டச் வந்து கொடுக்குது. அண்ட் உள்ளே என்ட்ரானோடனே ஒரு சின்ன கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து அதில் வந்து கிளியர் சீலிங் ஹைட்டுக்கு காம்பவுண்ட் வாலை கனெக்ட் பண்ணி அதில் சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் வந்து நம்ம வென்டிலேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு எலிகண்டான மெயின் டோர் டிசைன் பண்ணி அதில் டார்க் கலர் ஃபிக்ஸ்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். 13x22 ஃபீட்டில் ஒரு லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 சைடு வாலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம டெக்ஸ்சர்டு வால்பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் லிவிங்கோட கனெக்டடாக ஒரு ஓப்பன் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து ஒரு உட்டன் ஆர்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த உட்டன் ஆர்ச்சோட கனெக்டடாக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு 2 சீட்டிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அப்படி கிச்சன்லேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா சிம்பிளாக ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஒரு நீட்டான ஃபால் சீலிங் வந்து டிசைன் பண்ணி அதுக்குள்ளே ஸ்ட்ரிப் லைட்ஸை டிஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பெட்ரூம்க்கு என்ட்ரி ஆகிற வாலில் வேரியிங் சைஸஸில் ஹெக்ஸாகன் ஷேப்பில் வால் பேனல் டிசைன் பண்ணி அதோட டிவி யூனிட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அண்ட் பெட்ரூம்குள்ளே என்ட்ரி ஆனதுமே நம்ம ரியர் வாலில் வந்து வால் மவுண்டட் ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி ஸோ அதை வந்து ஃபால் சீலிங்கோட அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு உட்டன் பேனல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் பேக்யார்டில் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து 6 ஃபீட்டில் காம்பவுண்ட் வால் கொடுத்து ஸோ அதுலேருந்து MS ரெயிலிங்ஸை வந்து நம்ம ரூஃப் ஸ்லாப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். சைட் வால்லையும் செட் பேக்லையும் நம்ம வந்து பிளான்டிங் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் ஃபேஸிங்கில் ஒரு குயின் சைஸ் பெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்டையர் ஆம்பியன்ஸையும் அழகாக்கிறதுக்காக நம்ம பெண்டன்ட் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூமோட அட்டாச்சாக ஒரு கிரே கலரில் கிளாசி ஃபினிஷில் வாக்கின் வாட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது பக்கத்துலேயே ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் கனெக்ட் பண்ணுற ஸ்டேர் கேஸில் கிளாசி ஃபினிஷில் கஸ்டமைஸ் ஹேண்ட் ரீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆகிற ஏரியாவில் நம்ம ஒரு வால் டெக்கார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் என்ட்ரி ஆனதுமே நம்ம 2 பெட்ரூமையும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன லாஞ்ச் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம்.
அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆனோடனே நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பெட் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற வாலை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக வால் பேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபுல் பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் ஒரு பார்ஷியல் ஃபால் சீலிங் கொடுத்து அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் பால்கனிக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்லைடிங் ஃப்ரெஞ்ச் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாக்கின் வார்ட்ரோபோட என்ட்ரியை உட்டன் பேனலில் ஆர்ச் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே நம்ம பார்த்த மாதிரியே சேம் டைமென்ஷன்ஸ்லேயே இதோட ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதே பேட்டர்ன்லேயே நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் இன்னொரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் டெரஸ் ஹெட்ரூமில் யூட்டிலிட்டியை கனெக்ட் பண்ணுற வாலில் சின்ன சின்ன பிளான்ட் பாக்ஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வீட்டோட இன்டீரியர் பியூட்டியை கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டும். ஹெட்ரூமில் ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே ஸ்டோரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட் எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு செட்பேக் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டெரஸில் அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கார்டனிங் ஸ்பேஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஹெட்ரூமில் ஒரு பெர்கோலா டிசைன் கொடுத்து அதுக்கு கீழே கார்டனிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா டிசைன் சீரிஸ் வந்து எங்கள் சேனலில் போடுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, டிசைன் பண்ண போகிறீங்கன்னா இந்த டிசைன் எலிமெண்ட்ஸ்லாம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.